நம்ம சோயா சங்க்ஸ் கிரேவி செய்ய போகிறோம், பார்க்கலாம் வாங்க. சோயா சங்க்ஸ் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் சோயா சங்க்ஸை போடுங்க. அதை நல்லா ஆற வைங்க. ஆறினதும் அது தண்ணியை பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் 1 கப் தயிர் ஊற்றுங்க. அதை நல்லா கலக்கி விடுங்க. இதை 1 மணி நேரம் மேரினேட் பண்ணிடுங்க. ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் நறுக்கிய வெங்காயம் போடுங்க. நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க. அரைச்சு வச்ச தக்காளியை போடுங்க. நல்லா வெந்ததும் அதில் நம்ம மேரினேட் பண்ண சோயா சங்க்ஸை போடுங்க. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கோங்க. அதில் 1 கப் வேக வச்ச பட்டாணியை போடுங்க. கொத்தமல்லியை